வீடியோ எடுத்து நீங்கள் நம்ம கடை என்ன விலைங்க வருது? செம்பிளி கடை 17 ரூபா சொல்கிறேன். 17 ரூபா சொல்லுதுங்க. எத்தனை பல்லுண்ணா? பல்லுன்னு போடலீங்க. பல்லுன்னு போடல. எத்தனை மாதம் இருக்குங்க ஆட்டுக்கு? ஒரு வருஷம் இருக்குங்களா? ஒரு வருஷம் பக்கம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பக்கமாக தான் இருக்குது. ஓகேண்ணா. என்ன பல்லு போடாத ஆடு? ஓகே. என்ன ரேட்னா கொடுக்கலாம் ஃபைனலாக? 16 ரூபாய்னு கொடுத்துருவோம். 16 கொடுக்கலாங்க. ஓகே ஓகே. நெகல இப்போ வியாபாரம் பரவாயில்லைங்களா? நாங்கள் வியாபாரக்காரர் இல்லைங்க. வளர்ப்பு தோட்டத்தில் கொண்டு வந்துக்கிறீங்க. ஆமாம், வளர்த்து வளர்த்துனது. ஓகே. என்ன விலைக்கு நான் கேட்குறாங்க? அது இன்னும் கேட்கலீங்க. நான் சொன்னோம் 17 ரூபா சொன்னான், போயிருக்கிறாங்க. சரி சரி கடை 30 ரூபாய்ங்கிறாங்க. ஓஹோ. அதான் ஆட்டுக்கு பயிராக்கிறதுக்கு வாங்கி வைக்கிறீங்க. கடைக்காக வாங்கி வைக்கிறீங்க. வாங்கிட்டு வேலை முடிஞ்சோன்னே சேல்ஸ் பண்ணுறோம். என்ன விலைக்கு வாங்கினீங்க? வாங்குறப்போ நாங்கள் வாங்கும்போது 15 15. இப்போ 6 மாதம் இருக்குங்களா வாங்கி? இல்லை, 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. ஓகே ஓகே. பட்டியாட்டுக்கு போட்டிருக்கீங்க? பட்டியாடு இல்லைங்க. ஓ, கை வளர்ப்பாடு தான் இருக்குது. கை வளர்ப்பாடு தான். கை வளர்ப்புக்காக ஒரு நல்ல இடம். நம்ம பட்டியாட்டுக்கிட்ட காரர்கிட்ட கேட்டோம்னா கிடாய் கொடுங்க அப்படின்னு அவங்க நம்மளை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. அது நாமளும் ஒன்று வாங்கிக்கலாம். நாமளும் ஒன்று வாங்கி பயிராக்கிட்ட அப்படி கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இது போய் அவங்களுக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு மனசாகட்டும், அவங்களுக்கு மனசாகட்டும். ஆமாம், அதனால தான் பார்த்துங்க. அது எப்போ பயிராகுதுன்னு தெரியாது. நம்ம கூட நம்மளது கடை என்ன சொல்லுது? எவ்வளோக்கு சொல்லுது நம்ம கடை? 25. ஓகே. என்ன கொடுக்குற விலைங்கண்ணா? அது கேட்குறத பொறுத்த ஒரு 15 முன்பெண்ணு குறைச்சி கொடுத்துக்கலாம். சரி சரி. வருஷம் இருக்குமாண்ணா கடைக்கு? வருஷம் இருக்குங்களா? ஒரு வருஷம் இருக்கு. சரி சரி. நம்மளதில் என்ன விலைங்க ஆடுங்க? 10 ரூபா 12 ரூபா. 10 12 கடைங்களா? ஆடானதுலாம் கடாய்ங்க 10 to 12 ரூபாய்க்குள்ள இருக்கு நம்மள்கிட்ட. ஆமாங்க. சரி. இப்போ வருஷம் இருக்குமான கடைக்கு? இல்லை கம்மியாக இருக்குங்களா வயசு? வயசு கம்மி, இன்னும் பல்லு போடல. இன்னும் பல்லு போடல. ஒரு 7 மாதத்துக்கிட்டே இருக்குமா? 7 மாதத்துக்கிட்டே இருக்கும். 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்குள்ள. ஓ, என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக நின்றீங்களா? இருக்குது ஜாலியாக நின்றுட்டீங்க. இந்த வாரமெல்லாம் எப்படின்னா கடையில் நம்மளது? கடையில் வந்துட்டு 15 ரூபாய்க்கு பெரிய கடையாக எடுக்குது. 4 பல் கடைங்களா? ஓகே. நல்ல பெரிய கடை. இப்போ கட்டாயம் பெருது முரட்டு கடையாக இருக்குது. 17 ரூபாய்க்கு வேண்டியது 15 ரூபா சொல்கிறீங்களா? 17 ரூபாய்க்கு 10 ரூபா சொல்கிறீங்க. 15 கேட்குறேன். 2000 ரூபா போகுதுங்கிறீங்க. என்ன பண்ணுறது? என்ன வாங்க மட்டும் போய்ட்டு வரீங்களா? இல்லைங்க. சரி சரி. இந்த ஆடுகள் எப்படிங்க ரேட்டு? 7 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சு. சரிங்க. கறி ஆடுகள்லாம் கசாப்பு போடுறது. ஓகே. ஆனால் கிடாய் தான் முரட்டு கிடாயாக இருக்குது. 25 கிலோ 30 கிலோ ஒரு கிடாய். 15 கேட்டாங்க. நீ அதுக்கு ஆகாதுன்றீங்க. சரிங்க. இன்னும் வயசு இருக்கு. இன்னும் 4 வருஷம் ஆகுமா? 2 வருஷம். என்ன நாடுங்க? 25 ஒவ்வொன்று ஜோடிங்களா? ஜோடி. ஜோடி 25 ரூபாய்க்கு கேட்குறேன். 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓகே. ஜோடி 25 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்களா? என்ன நீங்கள் எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 27 ரூபா. 27 கொடுக்கலாங்கிறீங்க. ஓகே ரைட். நம்ம என்ன விலைங்க ஆடுகள்லாம்? ஆடு என்ன விலைங்கண்ணா? வருதுங்களா? ஆடுகள் என்ன விலைங்கண்ணா? ஆடு என்ன விலைங்கண்ணா வருது? அது நம்மளது 11 ரூபாய் வருங்க. 11 ரூபா 11 சம்திங். இது இல்லைண்ணா? இதுவும் 10 ரூபாய் வரும். 10 11 இல்லாமல். ஆமாங்க. 10 11 நல்லா வளர்ப்பாடு. ஏன்னா வளர்ப்பாடு.
நம்ம குட்டியில் என்ன விலைன்னு வருது ஆடுகள்லாம் வெள்ளாடு குட்டியில் பார்த்தீங்கன்னா 14 ரூபா வரணும். எப்படிங்கண்ணா 14 ரூபா கொடுத்து 13 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 11 ரூபா 13 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 17 13ங்களா 13 கொடுத்து 11 ரூபாய்ங்கிறீங்களா? எல்லாமே கிடையாங்களா? எல்லாமே கிடையாங்களா? எல்லாம் கிடையாது. இல்லை என்ன விலைங்கண்ணா? இது 5 சொல்லுதுண்ணா. 5 சொல்லுதுங்களா? கிடையாண்ணா? பிறவண்ணா. வளர்ப்பு குட்டி நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. இல்லைண்ணா அது வரும். நம்ம ஆடுகள் என்ன விலைன்னு வருது? ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபா ரேஞ்ச் வரும். 9 ரூபா ரேஞ்ச் வருது. ஓகே ரைட். எல்லாமே வெள்ளாடு தானா? நல்லா விளையாடு தான். ஆடுல கடை நம்மளுது ஏன்னா கடாய்ங்களா ஆடுங்களா? அதெல்லாம் பிறவைங்க. கறவை குட்டி தான். எல்லாம் பிறவை தான். நம்ம இந்த இதே ஊருங்களா வெளியூருங்களா? குறிச்சி குறிச்சி நம்ம இங்கே அந்தியூர் பக்கமாக தாங்க. அந்தியூர் சந்தையில் வருவீங்களா? வரும். எல்லா கதையும் வரும். ஓகே நம்மகிட்ட ஆடு வேணும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாமாண்ணா? பண்ணலாம். எல்லாரும் கிடைக்குங்களா இல்லை எப்படிங்க? எல்லாரும் வாங்கிக்கலாம். எல்லாரும் வாங்கணும் அப்படி சந்தைக்கு வரணுங்களா இல்லை நம்ம பட்டி வீட்டுக்கே வந்துடலாம். வீட்டுக்கே வரணும். எங்கண்ணா குறிச்சிலேருந்து எப்படின்னா? குறிச்சி மினிப்பு கோயில். குறிச்சி மினிப்பு கோயில். ஓகே நான் பேருங்க மோகன்குமார். மோகன்குமார். நமக்கு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். கான்டாக்ட் நம்பருங்கண்ணா? 73 73 97 97 08 08 53 53 10 10 10. ஓகே நமக்கு ஆடு வேணும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணலாம். நம்ம ஆடு கடை எது வேணால் வளர்ப்பு சைடு எல்லாம் பண்ணலாம். செம்பிளேடு மட்டும் கிடைக்குமாண்ணா? கிடைக்கும். செம்பிளேடு வெள்ளாடு ரெண்டுமே வாங்கலாம். வாங்கலாம். ஓகே நம்ம அந்த எவ்வளோ ரேட் வருதுங்க? அது 11 ரூபா வருது. 11 ரூபா வருது. சென்னையிலனா சும்மா இது இல்லைங்க அறுப்புக்கு தான். அறுப்புக்கு தான் இருக்குது. ஓகே 11 ரூபா சொல்கிறீங்க. என்ன வேணும் கொடுக்கலாங்க சார்? அது 10 ரூபானா கொடுக்கலாம். 10 ரூபாய்னா கொடுக்கலாம். ஓகே சரி ஓகே நமக்கு ஆடு வேணும் உங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணலாம். ஓகே ரொம்ப நன்றிங்க. இன்னொரு ஆடுகள்லாம் 11 ரூபா வருங்க. குட்டியோட எவ்வளோண்ணா? ஆடுங்குட்டி செட்டை வந்து 11 ரூபா 15 ரூபா. ஓகே ஆடுகள் எப்படின்னா 2 பல்லுங்களா 4 பல்லுங்களா? நல்லா பல்லு சேர்ந்துருச்சு. ஓகே தலைவந்தரில் விலை எப்படிங்க? விலை ஒன்றும் நாளைக்கு ஓட்டமில்ல. இன்னைக்கு ஏகாதசி. ஆமாம் நானும் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். அப்படியே மார்கழி மாதம் மார்கழி மாடு நல்லா இருக்குதுங்க. நம்மளது எப்படி கடையில் எப்படி சொல்லுது ரேட்டு? 11 ரூபா 10 ரூபா 11 10 9. ஆனால் நீங்கள் சந்தை கூட்டம் கம்மி தான். ஆமாம் சந்தையை போட்டுருங்க. மார்கழி மாதம் எல்லாமே இன்னைக்கு ஏகாதசி. கை பிறந்தா தான் வழி பாருங்க. அது வரைக்கும் அப்படி தான். ஓகே நம்மளுக்கு கடையில் எப்படிங்கண்ணா? நம்மளது குட்டியில் எப்படிங்களா சொல்லுங்க? குட்டி பார்த்தீங்கன்னா இது 9 ரூபா சொல்லிச்சுங்க ஆடு. சரிங்க. அது 8700 சொல்லிச்சுங்க. 8700. ஆமாங்க. 7 கேட்குறாங்க. இந்த செமினா செமித்தலையா? செமி வந்து 5 சொல்லிச்சுங்க. 5 சொல்லிக்குது. பிறவைங்களா? பிறவிங்க. ஓகே எப்படின்னா ஓட்டம் இருக்குதா? ஒன்றும் ஓட்டம்னா ஓட்டமே இல்லை. சந்தை வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நல்லா இதாக இருந்துச்சு. இந்த வாரம் ஒன்றே காணும். நம்மளது எப்படிங்க ரேட்டு? ஓ எல்லாம் அண்ணனே தானா? ரைட் ரைட். 2 வாரம் இப்படி தான் இருக்காண்ணா? ஆமாங்க. கடைசி வாரம் தான் கொஞ்சம் ஓட்டலாம். தை பிறந்தா ஓனர் ரொம்ப பிஸியாக இருப்பார் இருக்குது. ஆடு நம்மளுக்கு என்ன விலைங்கண்ணா? இல்லை 16 ரூபா சொல்லுது. கிடைக்கல பிறகு இது ரெண்டுமே பிறவை தான். நீங்க எப்படி கொடுப்பீங்க? 14 ரூபா சொல்கிறாரு. ஜோடி என்ன வாங்கினா வாங்கினீங்க? 4000ங்களா? 2 கடைங்களா பிறகுங்களா? ஒரு கடை 4 ரூபா. சரி சரி ரெண்டுமே கடைங்களாண்ணா? ஆமாம். சரிங்க சரிங்க.